இப்போ லண்டன்ல அவங்க அப்பா அம்மாவோட தான் இருக்காங்க. ஆனா சீக்கிரமே மான்செஸ்டருக்கு போயிடுவாங்க. அப்படியா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? இல்ல சார், எனக்கு குழந்தைங்க இல்ல. அது ஒண்ணுதான் எங்களுக்கு கவலையே. சாரி சார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு டைம் வரும்போது எல்லாம் வந்து சேரும். ஆமாமா, அப்படிதான் என் ஒய்ஃபும் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஏதோ பார்த்துக்கலாம். ஆமா, உங்க ஃபேமிலி எப்படி? எனக்கு ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பையன். பொண்ணு யூஏஎல் ஸ்டூடெண்ட்டு, பையன் பிரைவேட் ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏதோ அப்படியே சமாளிச்சுட்டு போறேன். அப்போ உங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணலையா? இல்ல மிஸ்டர் மகேஷ். அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா மிஸ்டர் ரகு? ஆமா, உண்மைதான். ஆனா எப்படி மிஸ்டர் மகேஷ், இந்த வயசுல இன்னொரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவேன். பார்ட் டைம் ஒர்க் பண்ணி தான் எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கணும்லாம் இல்லை. நான் நினச்சது சரிதான். இந்த மகேஷ் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கான். ஐயோ பாவம் ராகுலன், அவரை போய் எந்த வலைக்குள்ளே சிக்க வைக்க போகிறானோ தெரியலை. எதுக்கும் நாம் ஒன்றுமே தெரியாதவன் போல் நடித்தாதான் இவனோட நோக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். என்ன மகேஷ் சொல்றீங்க? சாரி, உங்களை மகேஷ்னு உரிமையோட கூப்பிடலாம் இல்லையா? அப்படியே கூப்பிடுங்க மிஸ்டர் ரகு. அப்பதான் நமக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கலாம். ஆனா உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் உங்களை மிஸ்டர் ரகுன்னு தான் கூப்பிடுவேன். சரியா? ஓகே மகேஷ். அப்புறம் நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்கு மிஸ்டர் ரகு. அதெல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு? போக போக பார்த்துக்கலாம். சரிதான், ரகு சாரோட வீக் பாயிண்ட் என்னன்னு ஸ்டடி பண்ணிட்டான் போல இருக்கு. எதுக்கும் நம்ம ரகு சாரோட கொஞ்சம் பேசித்தான் தீரணும். பாவம் ரகு சார், அவருக்கு கொஞ்சம் பண தேவை இருக்க தான் செய்யும். அதுக்காக ஒருபோதும் நேர்மை தவற மாட்டார்னு நான் நம்புகிறேன். ஏன் மிஸ்டர் மகேஷ், நீங்கள் இப்போ லண்டனுக்கு மூவ் பண்ணிட்டீங்களா இல்லை? ஆமாம், நான் ஒரு ஃப்ளாட் ரெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னது தான். என் ஒய்ஃபுக்கும் மான்செஸ்டரில் வேலையை விட்டுட்டு லண்டனுக்கு வர மனசே இல்லை. அதனால் நானும் பரவாயில்ல சமாளிக்கலாமேன்னு லண்டனுக்கு வந்துட்டேன். அப்படியா? ரொம்ப நல்லது. அப்புறம் உங்கள் ஃபேமிலி எப்படி? எனக்கு ஒரு குழந்தை. இங்கே இல்ஃபட்டில் தான் வீடு வாங்கியிருக்கேன். அப்படியா? உங்களை பார்த்தா ரொம்ப ஜாலி டைப்பாக தெரியுது. ஈவினிங்ஸில் என்ன பண்ணுவீங்க? அச்சோ, நம்ம வீக் பாயிண்டையும் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. இவன் ஒன்றும் சாதாரண பார்ட்டியாக தெரியல. கொஞ்சம் ஏமாந்தோம் நம்ம தலையிலேயே சாம்பல் அரைச்சிருவோம் போல இருக்கு. டேவிட், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், ஏன் மௌனம் ஆயிட்டீங்க? ஈவினிங்ஸில் அப்படி இப்படின்னு 1-2 ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நைட்டு 10 மணிக்குள்ளே நான் எப்படியும் வீட்டுக்குள்ளே போயிடுவேன். இல்லைன்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, என்னோட ஒய்ஃபு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. டைமுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கலைன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அப்பாடா, எனக்கு அந்த தொல்லைலாம் இல்லை டேவிட் சார். ஏதோ இன்னைக்கு மகேஷோட முதல் நாளுன்றதுனால நாம ரொம்ப பேசிக்கிட்டு இருந்துட்டோம். சரி சரி, எல்லாரும் வேலையை பார்ப்போம். இன்னைக்கு காலேஜ் 7:30 முடிஞ்சிடுச்சு. வீட்டில் ஏதாவது வேலை இருக்கும் பண்ணலான்னு வந்தா அம்மாவும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலையும் வைக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. சமைக்கவும் தேவையில்லை. ஏன்னா அருணா சித்தி இன்னைக்கு அப்பாவுக்கும் எனக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க.
சுத்த போரிங்கா இருக்கே. இப்பதான் எங்க அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சரி, பாபுவை போய் பார்த்துட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஆமா, அவன் ஏதோ ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறதா சொன்னானே. வேணும்னா அவன் வேலை பண்ற இடத்துல போய் பார்த்தா என்ன? சர்ப்ரைஸா இருக்கும்ல, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹலோ பாபு. ஹலோ சித்ரா, எப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலேஜுக்கு ஆஃப் டே. வீட்டுக்கு போனேன், சுத்த போரிங்காக இருந்துச்சு. அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு நீ ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்தேன். என்ன வெளியில நிக்கிறியா? சரி அங்கேயே நில்லு, நான் பாஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். முட்டாள், நானாவே உன்னை பார்க்கணுன்னு தானே வந்தேன். அப்புறம் எங்கே போயிட போகிறேன்? நீ வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஹாய் சித்ரா. வா பாபு, உன் பாஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தானே வந்தேன். why not சித்ரா? வெல், இங்கிலீஷ் எல்லாம் தூள் கலப்புற பாபு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லு சித்ரா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாபு. அப்புறம் நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன சித்ரா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பாபு, உன் பாஸ் மற்றவங்க எல்லாம் உன் கூட சந்தோஷமா நடந்துக்கிறாங்களா? அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏதோ நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால என்னமோ அவங்க எனக்கு ஒரு தொந்தரவும் தராம பழகிட்டு இருக்காங்க. அது சரி சித்ரா, அப்புறம் அத்தை ஊர்ல எப்படி இருக்காங்க? ஏதோ இருக்காங்க. எவ்வளவோ 1000 மைல் தாண்டி போய் அவங்க தங்கையோட சுமையை தாங்கிக்கிறாங்க. பாவம். ஆமா சித்ரா, அத்தை உண்மையிலேயே ரொம்ப பாவம். பாபு வா, அப்படியே போய் உட்காந்து பேசலாம். வா சித்ரா. அப்புறம் சொல்லு பாபு, வேற என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வைரஸ் சர்க்கிள்னு சொன்னால அவர் எப்பவுமே எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ராத்திரி ஆனா போதும் அவர் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே உனக்கு லண்டன் ரொம்ப செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ரொம்ப நல்லா செட் ஆயிடுச்சு. இங்க உட்காரலாம். இன்னைக்கு ரொம்ப குளிரா இருக்குல்ல? அப்புறம் சொல்லு சித்ரா, என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்க? ஏன் உன் முகம் வாடினாப்புல இருக்கு? என்ன பிரச்சனை? உனக்கு தான் தெரியுமே பாபு, அப்பா அன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்தாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன். அம்மா வேற அப்பா கிட்ட ரொம்ப கடுமையாக பேசிட்டாங்க. ஆமா சித்ரா, அன்னைக்கு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அத்தை வேற என் பேரை அதுக்குள்ள இழுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. பரவாயில்ல, நீ சொல்லு சித்ரா. என்னமோ தெரியல, அப்பா இப்ப அடிக்கடி வீட்டுக்கு லேட்டா வர்றாரு. நான் ஒவ்வொரு நாளும் தனியா வீட்டுல இருந்து பயந்துகிட்டு இருக்கேன். ஏன் சித்ரா, நீ தான் ரொம்ப தைரியசாலியாச்சே, நீ ஏன் பயப்படணும்? பாபு, நான் தைரியசாலிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பையங்க என்ன வேணாலும் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்களே. அவங்கள எத்தனையோ தடவை வார்ன் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப திமிரா நடந்துக்கிறாங்க. அவங்க கூட நாம மோத போய் கடைசியில நமக்கு தான் கஷ்டமும் நஷ்டமும். அதனால தான் நான் ஒதுங்கி போறேன். ஆனா அவங்க தர மன உளைச்சல தான் என்னால தாங்கிக்க முடியல. எப்படியோ அவங்களுக்கு நான் தனியா இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்பப்போ வந்து தொல்லை கொடுக்குறாங்க. சித்ரா, நீ படுற வேதனையை பார்த்து எனக்கு ரத்தம் கொதிக்குது. அவங்கள ஒரு நாள் நான் உண்டிலன்னு பண்ணணும். நீதான் ஒவ்வொரு தடவையும் என்ன அடக்கி அடக்கி வச்சிடுற. சித்ரா ப்ளீஸ், அவங்க கிட்ட என்ன பேச விடு. பாபு, முட்டாள்தனமா பேசாத. நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நீ லண்டனுக்கு வந்தது உன்னோட ஃபியூச்சரை பிரைட் ஆக்கணுங்கிறதுக்காகவா, இல்ல வாழ்நாள் பூரா ஜெயில கிடக்கணுங்கிறதுக்காகவா? சொல்லு பாபு. சாரி சித்ரா, என்னால் தாங்க முடியல. அதான். பாபு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நாம இதுல தலையிட வேண்டாம். இதுக்கு நான் ஒரு சரியான ஆள்கிட்ட பேசி ஆகணும். யார் சித்ரா அது? உனக்கு இது தெரிய வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா நீயும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தங்கிறதால தான் சொல்றேன். சொல்லு சித்ரா. உனக்கு தான் தெரியுமே, எங்க மாமா மோகன். ஐயோ, அந்த ஆளா? நீதான் அந்த ஆளை பத்தி ரொம்ப சொல்லிருக்கியே, தெரியாமலையா போயிடும்? ஆமா, நாம யாருமே அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு மாமா ரொம்ப கண்டிப்பா சொல்லிருக்கிறதா சொன்னியே, அப்புறம் எப்படி? பாபு,
ஒரு நாள் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம மோகன் அங்கிள் எனக்கு கார்ல லிஃப்ட் கொடுத்தாரு. ஐயோ, மாமாவுக்கு இது தெரியுமா சித்ரா? இல்ல பாபு, தெரிஞ்சா என் மேல ரொம்ப கோவப்படுவாரு. அப்புறம் அன்னைக்கு மோகன் அங்கிளும் என் கூட ரொம்ப மனசு விட்டு பேசினாரு. எனக்கு அழுகையே வந்துடுச்சு. மோகன் அங்கிள் ரொம்ப பொல்லாதவர் தான், ஆனா கெட்டவர் இல்ல. அவரு நம்ம குடும்பத்துல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. ஏன் உன்னை பத்தி கூட ரொம்ப அன்பா கேட்டாரு. சித்ரா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அவர் உண்மையிலேயே அத்தையோட தம்பி தானா? பாபு, அம்மா குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்க தான். ஏதோ உன் விஷயத்துல மட்டும் அம்மா கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிறாங்க. போக போக உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நிச்சயமா மோகன் அங்கிளை சந்திச்சு பேச போறேன். வேணாம் சித்ரா, மாமாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. இல்ல பாபு, இனியும் பொறுத்துக்க முடியாது. என் கஷ்டத்தை எல்லாம் மோகன் அங்கிள் கிட்ட சொல்லணும் போல இருக்கு. அவர் வீடும் ரொம்ப தூரத்துல இல்ல. அப்படியே அவரையும் பார்த்து பேசிட்டு போக போறேன். சரி சித்ரா, நான் வேணும்னா உன் கூட மோகன் அங்கிள் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போகட்டுமா? வேணாம் பாபு, நீ இப்ப வேலையில இருக்க. ஏதோ உன் பாஸ் உன்னை வெளியே அமிச்சதே ரொம்ப பெரிய காரியம். அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். நீ போய் உன் வேலையை பார். நான் அப்புறமா உன் கூட பேசிக்கிறேன். ஓகே சித்ரா, ரொம்ப ஜாக்கிரதையா போயிட்டு வந்துடுறேன். எப்பவுமே உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியல. டோன்ட் பி ஸ்டூபிட் பாபு. என்னை ஒருத்தனும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. யூ டேக் கேர் யுவர் செல்ஃப். ஓகேயா? ஓகே சித்ரா, அப்புறமா பேசிக்கலாம். ஓகே பாபு, பாய். பாய். மோகன் அங்கிள் வீட்டில் இருக்காரான்னு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஹலோ அங்கிள். ஹலோ சித்ராவா? சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஆமா, நீங்க இப்ப வீட்டில் இருக்கீங்க? ஆமாம்மா, ஏன், என்ன விஷயம்? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்ல அங்கிள், நான் இப்போ உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு. என்னம்மா, நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நீ பர்மிஷனா கேட்டுக்கிட்டு உடனே வாமா. சரி அங்கிள், இதோ 5 மினிட்ஸ்ல இருப்பேன். ஹாய், வாமா சித்ரா, வா உள்ள வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நான் நல்லா இருக்கேம்மா. முதல்ல நீ என்ன சாப்பிடுற சொல்லு. எதுனாலும் ஓகே. ஆமா, அத்தை எங்க? அவ எங்கேயோ வெளியே போயிருக்கம்மா. அங்கிள், அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டீங்க. என்னால வர முடியல. அதான் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் விசிட். அன்னைக்கே சொல்லியிருந்தேன்னா உங்க அத்தைகிட்ட சொல்லி ஏதாவது ஸ்பெஷலா உனக்காக சமைச்சு வைக்க சொல்லியிருப்பேன். நான் என்ன கெஸ்டா அங்கிள்? உங்க வீட்டு பொண்ணு தானே? ஆமாம்மா. அது சரி, ஓ முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ வருத்தத்தில் இருக்கேன்னு. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அங்கிள், நீங்க பெரிய கில்லாடி தான். நான் ஒரு விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுமா. அங்கிள், ஒரு நாள் நான் காலேஜ் போகும்போது தினேஷ்னு ஒரு பையன் என்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் அவனை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் அவன் எப்படியோ என் ஃபுல் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டான். லேண்ட்லைனுக்கும் அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். நான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி, என்ன உங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்களாமே, நீ தனியா தானே இருக்க, நான் வந்து உனக்கு கம்பெனி கொடுக்கட்டுமான்னு கேட்டான். என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள். அப்புறம் நான் பயத்துல அப்பாக்கு ஃபோன் பண்ணினேன். அவர் ஃபோன் ஆஃப்ல இருந்துச்சு. அதனால நான் வேற வழி இல்லாம பாபுவை துணைக்கு கூப்பிட வேண்டியதாச்சு. அந்த பசங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னுட்டு லைட் ஃபிளாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
அப்புறம் கொஞ்ச நேரத்துல போயிட்டாங்க. என்னம்மா நீ இவ்வளவு நடந்திருக்கு? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா உடனே வந்திருப்பேன்ல. அப்பா வந்தா வீண் பிரச்சனை ஆயிடும் தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. நானும் எத்தனையோ தடவை அவங்களுக்கு வார்ன் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க அடங்குற மாதிரி தெரியல. இந்த ஏரியால அவன் தான் பெரிய ரவுடின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்கான். அப்படி யாரு எனக்கு தெரியாம இந்த ஏரியால ரவுடி? ஆமா, அவன் பேர் என்ன சொன்ன? தினேஷ் அங்கிள். ஒரு கிரீன் கலர் BMW தான் வருவான். அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல அங்கிள், அவன் ஃபோன் நம்பர் தான் இருக்கு. அது போதும். நீ சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு நான் என் பசங்கள்கிட்ட சொல்லி அவனை கவனிக்க சொல்கிறேன். இனி எப்போவாவது அவன் உன்னை ஃபாலோ பண்ணான்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே அங்கிள், இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்ச ரொம்ப பயப்படுவாங்க. டோன்ட் வரை, நான் சொல்ல மாட்டேன். அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற டென்ஷனே போதும். எனக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனைம்மா. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதம்மா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன். ஆனா அந்த பசங்களை பார்த்தா சாதாரணமா தெரியல. அதான் எனக்கு வேற வழி தெரியல. என்கிட்ட சொல்லிட்டேல, இனி நீ இந்த பிரச்சனையை மறந்துரு. தேங்க்ஸ் அங்கிள். அது சரி, அன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராம மாமா எங்க போனாரு? அதான் எனக்கும் புரியல அங்கிள். அடிக்கடி அவர் ஃபோன் ஆஃப்ல இருக்கு. கேட்டா எதுக்குமே சரியா பதில் சொல்றதில்ல. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னாலாவது நாம ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி எதுவுமே வெளிப்படையா சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அங்கிள். அப்படி எங்க தான் போயிட்டு வர்றாரு? அவர் ஃப்ரெண்டு இந்திரன் வீட்டுக்கா? இல்ல அங்கிள், அன்னைக்கு அந்த பசங்க கலாட்டா பண்ணப்போ அப்பா ஃபோன் ஆஃப்ல இருந்துச்சுன்னு நான் இந்திரன் அங்கிளுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னாரு அப்பா ஆஃப் டேலயே ஆஃபீஸ்ல இருந்து போயிட்டாரு, எங்க போனாருன்னு தெரியாதுன்னு. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வேற யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா மாமாக்கு? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இருக்கிறதா தெரியல. அப்பாக்கு மனசு சரியில்லைன்னா இந்திரன் அங்கிள் வீட்டுக்கு தான் போயிட்டு வருவாரு. ஆனா இப்ப அங்கேயும் போயிட்டு வரலனா ஐயோ, நினைக்கவே குழப்பமா இருக்கு. சித்ரா, இங்க பாருமா, நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அக்கா அன்னைக்கு என்கிட்ட சொன்னா மாமாவை இனிமே மானிட்டர் பண்ண வேணான்னு. நான் அப்பவும் சொன்னேன் இல்லக்கா, இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு. அவ தான் கேட்கல. ஏன் அங்கிள், அப்பா கிட்ட ஏதோ தப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் என் மனசுக்கு படுது. நீ இதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணாது சித்ரா. பாவம் நீ. அக்கா வேற வீட்டில் இல்லை. உன் மனசும் இப்போ ரொம்ப குழம்பி போயிருக்கு. உனக்கு நான் இருக்கேம்மா. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. தேங்க்ஸ் அங்கிள். என்னோட பாரத்தை தாங்கிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். ஐ வில் பி ஆல் ரைட். ஓகே அங்கிள், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னம்மா போறேங்கிற? கொஞ்சம் இருமா, இப்போ அத்தா வந்துடுவா. இருந்து சாப்பிட்டு போமா. இல்ல அங்கிள், எனக்கு கொஞ்சம் கோர்ஸ் ஒர்க் இருக்கு. நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன். ஓகேம்மா, இந்த பிரச்சனையெல்லாம் உன் ஸ்டடீஸ் நீ கவனிக்காம இருந்துடாத. ஏதாவது தேவைன்னா உடனே ஃபோன் பண்ணுமா என்ன? கண்டிப்பா அங்கிள். ஓகே அங்கிள், பாய். டேக் கேர். ஓகேம்மா, பை. டேக் கேர். பை.